வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 5 ஈவன் இஃப் யூ வேர் டு டை. ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மனக்கதறில் நான் இப்போ நல்லா பேச போகிறேன். ஏன்னா நீங்கள் டெய்லி வந்து கேட்டுட்ருக்கிறீங்க ஒரு நாளைக்கு 2 எபிசோடு போடுங்க 2 எபிசோடு போடுங்கன்னு. என்னால் முடிஞ்சால் நான் கன்ஃபார்மாக போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. அதனால தான் என்னால் டெய்லி 2 வீடியோ போட முடியல. இல்லை நான் மட்டும் 2 வீடியோ போட்டுருவேன் அப்படிங்கும்போது ஆவாங்க கன்ஃபார்மாக 2 வீடியோ போட்டுருவேன். ஸோ எப்படியோ செமஸ்டருக்கு ஒரு தடவை இது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ் வரும்ல, ஸ்டடி லீவ். அந்த மாதிரி லீவில் உங்களுக்கு நான் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவுமே கோச்சிக்காதீங்க. சரி, உங்களோட ஃபுல் சப்போர்ட்டு கொடுங்க. வளவல்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட ஃப்ளாஷ்பேக் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா ஹாக்கோட முதுகில் ஒரு துணி வச்சுட்டு அவளோட பாடி வந்து கூல் பண்ணிகிட்டே இருப்பா. சரி, மெலியோதாஸுக்கு என்னாச்சு அப்படின்னு கதவை தொட்டு பார்த்தா அந்த இடத்துல மெலியோதாஸுக்கு அடிபட்டுருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டால்மெரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு இங்கே மெலியோதாஸுக்கு பார்த்தீங்கன்னா அவளால் முடிஞ்ச சேவை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்டேட் அஞ்சனில் இங்கே பேனை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேன் தன்னைத்தானே சிறையிலேருந்து விடுவிச்சதுக்கு அப்புறம் அவனை தடுக்கிறதுக்காக ஹோலிக் நைட் இருந்து செரிக்கோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கிட்ட சண்டை போடுறா. பாடியில் அட்டாக் பண்ண அடி எல்லாமே இங்கே பேனோட தாடி சேவ் பண்ணி எடுத்துகிட்டே போயிடுச்சு. அண்ட் அதே சமயத்தில் மெலியோதாஸ் ரூமை சுற்றியுமே யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. யார் இது மரியாதை முன்னாடி வாங்க அப்படின்னு எலிசபெத் சொல்ல அந்த இடத்துல ஹோலிக் நைட்டை சேர்ந்த வியட் ஃபேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் இருக்கிற கோல்கியஸ் அப்படிங்கிற ஒருத்த வரான். இவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிட்டு திடீர்னு வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ எலிசபெத் கிட்ட போகும்போது உன்னை என்னை தாண்டி தான் போக முடியும், இந்த ஹாக் இருக்கும்போது எலிசபெத் யாருமே தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஓவராக பேசிகிட்டே இருக்க பண்ணி வாய் ஓவராக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உரைக்கிறான். அண்ட் அது மட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸோட ஸ்வாடையுமே எடுக்க போயிட்டே இருக்கிறா. ஸோ நீயே இப்போ மயக்கம் போட்டு சாக நிலமையில் கிடக்கிற, இதுக்கு மேலே இந்த மாதிரி வாழை வச்சுக்கிட்டு உன்னால் என்ன பண்ண முடியும், அதனால் நானே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்கியஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கட்டிட்டு இருக்கிறாங்க. யாரோ நம்ம 7 Deadly Sinsல 3 பேர், அதாவது பேன், லியோதாஸ், அப்புறம் டியானே 3 பேர் இருக்கிறாங்க. கேப்டன், நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேச விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் எப்பவுமே அந்த ஸ்வாடை உங்கள் முதுகில் தான் சுமந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு உங்களோட ஸ்வாடை எடுத்து பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸோட பர்மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை எடுக்கிறான். ஸோ மெலியோதாஸுக்கு செம கோவம் வந்துருச்சு. மரியாதை இங்கேருந்து கை எடுத்துரு, என்னை கோவப்பட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே டியானே தூங்கிட்டு இருக்கிறா. என்ன கேப்டன், உங்களுக்கு கோவமலை வருமா அப்படின்னு உங்களோட கோவத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களேன். ஏன்னா உங்கள் கோவத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். சொல்ல போனால் எனக்கு உங்களோட ஸ்வாடை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் அது அப்படி சொல்ல முடியாதுல்ல, எனக்கு உங்கள் ஸ்வாடை திருடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து இங்கே வெறுப்பேற்றிட்டு இருக்கிறான் மெலியோதாஸை. கேப்டன், நீங்கள் பேசுறது பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு டிஎன்ஏ பேசிட்டே இருக்கும்போது பேன் வந்து செம கடுப்பேற்றி விட்டா மெலியோதாஸை. அந்த வெறுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போடு போடுறான், கழுத்தில் செம அப்படி கீரலாட்டம் வந்துருச்சு. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பேன் வந்து காயனா இதைத்தான் அப்படின்னு இங்கே செடிக்கோட்டை காட்டியிருப்பான். அந்த காயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பேனு காயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் மயக்கத்திலே இருக்கும்போது அந்த ஸ்வாடை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஸ்வாடை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்னது ஒரு தைரியம் இருக்கும், அந்த ஸ்வாடு உனக்கு தகுதியே இல்லை, நீயே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் வந்து திரும்ப எந்திரிச்சிட்டு என் ஸ்வாடை எனக்கு கொடு, நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஸ்வாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்வாட் பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஷரான ஆறா வந்து வெளியே வர மாதிரி இருக்குது. அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சின்மார்க் மாதிரி அவன் நெத்தியில் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தா கால்கியஸ் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டான். என்னடா அது, நீக்கு இந்த ஸ்வாடை பிடுங்கினேன் ஆனால் அந்த பையன் அப்படி தெரிச்சு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பார்த்துக்கிட்டு இருக்குது. மெலியோதாஸ், அம்மா உங்களுக்கு உடம்பு குணமாயிருச்சா, நிஜமாலுமே நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பேசிகிட்டே இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்க மாட்டேங்குது, இங்கே என்ன நடந்தது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். மெலியோதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நேரம் மேலே அந்த கோல்கியஸுங்கிறவன் இங்கே இருந்தால் கிளம்புனா, நான் போய் அவனை ஃபாலோ பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் போய்கிட்டே இருக்க. ஹாக் வேணாம், இப்போ தானே மெலியோதாஸ் வந்து குணமாயிருக்காரு, அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கட்டை அவுத்து காட்டிகிட்டே இருக்கிறான். அவனோட காயம் பார்த்தீங்கன்னா தழும்பாயிருச்சு. என்ன எலிசபெத், என் உடம்பு தொட்டு பக்கத்தில் உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது இல்லை நான் சும்மா தான் உங்களோட காயம் சரியாயிருச்சுன்னு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். நகரத்துக்குள்ளே ஹாக்கோட உதவியால் கோல்கியஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எப்பேற்பட்ட ஆம்பளையாக இருந்தாலும் சரி, நீ 7 மைலுக்கு தூரம் போனாலும் என் மூக்கிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, என் மோப்ப சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ யார், எதுக்காக என் ஸ்வாடை எடுக்க வந்த, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீ எலிசபெத்தை தூக்கிட்டு போகிற, அதை காரணத்தை மட்டும் சொல்லு, யார் உன்னை அனுப்பி வச்சாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். சரி, நான் சரணடிச்சிட்டு அப்படின்னு கோல்கியஸ் 2 கையை அப்படி தூக்குறான். தூக்குன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா என்ன அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கத்தி அப்படி பின்னாடி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் வந்து ஈஸியாக தடுத்துட்டான். உனக்கு நான் கை தூக்கின சமயம் கத்தி வீசினது உனக்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் இருப்பான் பார்த்தீங்களா
பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்தவன், என் பொண்ணை எப்போ தரீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் மெலிதாஸுக்கு விஷம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேசிகிட்டே இருக்க. அப்படின்னு சரி உன் பொண்ணை விடுவிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அந்த கோல்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான். அண்ட் அவன் மறைஞ்சு போன பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் டானா கிட்டே இங்கே வந்து நின்றுட்டான். ஸோ டாக்டர் டானா தயவு செஞ்சு இங்கே தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி அவன் கொள்ளத்தா போகிறான்ட்டு. ஸோ கோல்ட் கேஸுமே பார்த்தீங்கன்னா உன் பொண்ணை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், அதாவது இன்னொரு உலகத்தில் நீயும் பொண்ணும் சொர்க்கத்தில் போய் நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் கேஸ் வந்து குத்திட்டான். ஐயோ டாக்டருக்கு இப்படி ஆயிடுச்சு, டாக்டர் டானா எந்திரிங்க, மெலிதாஸாமா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் கோல்ட் கேஸுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போய்கிட்டே இருக்கிறான், திடீர்னு வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களால் எனக்கு பிடிக்கவே முடியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி நான் உங்களை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் எல்லாமே அவங்க எதிர்த்து போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் கேஸ் ஓட அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எலிசபெத்தையும் காப்பாற்றிக்கிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட்லேயே அடித்து போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் கேஸ் இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. வாவ், அந்த ஸ்வாட்டில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் கேஸ் உணர்றான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயே ஒரு பால் அடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டே இருக்கிறாங்க. நிஜமாலுமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த கோல்ட் கேஸ் எடுத்து தப்பிக்கிறதுக்கு, எதுக்காக எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம இப்படி வந்திருக்கிறோமே இது நல்லது கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. ஆமாம் இதெல்லாம் நல்லதுக்கு தான், ஏன்னா இந்த பாலடைஞ்ச வீட்டில் அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம கதை வேற திறந்து போட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கா. ஹாக் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம் கதவு முன்னா மட்டும் என்ன பிரச்சனை, அவள் எப்படியே காணாமல் போயிட்டு மறுபடியும் இங்கே மறைஞ்சு வரத்தான் போகிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் கேஸ் பேசிகிட்டே இருக்கிறேன். ஆமாடா நானும் கரெக்டாக சொல்கிறேன், நீ அதுக்கு கீழே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது பாலடைஞ்ச பில்டிங்கில் அதனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோட வெயிட்னால அவன் கீழே போய் டப்பன்னு அண்டர் கிரவுண்டுக்கே போய் கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டான். நீ எப்படி என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவேன்னு தெரியும், அதனால தான் நான் உன்னை கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் உன்னை பலகையை உடச்சி கீழே வச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உன்னை என்னை தடுக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை, இப்போ எலிசபெத்துமே மேலே தான் இருக்கிறா, அதனால தான் நான் கரெக்டாக பிளான் பண்ணி உன்னை இங்கே கீழே விழுக வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் அவனோட பிளான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். சரி இப்போ சொல்லு ஒத்த சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி அடிக்கிற மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ட் கேஸ் ஒரு அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே படுத்துட்டான். அப்படின்னு சரி இப்போ நிஜமாலுமே நீ யார் உன்னை அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ஸ்வாடு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். மெலிதாஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஹாக் 2 பேருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோல்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டான், மறுபடியும் இங்கே மறைஞ்சு போயிட்டான் இருக்குது. இருந்தாலுமே அவன் போட்டிருக்கிற அந்த மெட்டல் சூட்டோட சுவாசம் எனக்கு இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்க. ஆமாம் எனக்கு அந்த மெட்டல் வாசம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். பதறி போன எலிசபெத் பார்த்தீங்கன்னா திடீர்னு திரும்பி வேகமாக ஓடுறாங்க. எலிசபெத் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ஹாக் கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே டாக்டர் டானா கிட்ட போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் அப்படி கீழே படுத்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே என்ன காரணத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எலிசபெத் வழக்கம் போல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் டானாமே பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி படுக்கையில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காப்புல, அதாவது சாக கிடக்கிறாப்புல. இதை என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா என் பொண்ணு அவங்க ஹோலிக் நைட் எல்லாமே கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு வலுக்கட்டாயமே உங்களுக்கு விஷம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ எப்படியாவது என் பொண்ணு சென்ட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷம் கலந்து கொடுத்தேன், மற்றபடி நான் எந்த தப்பான இன்டென்ஷன்லையுமே உங்களை அப்படி பண்ணவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாப்புல டாக்டர் டானாவுமே. இதை பார்த்த எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் டானா என்னால் தான் செத்துட்டாரு, எலிசபெத் இதுக்கு எதுக்குமே நீ காரணம் இல்லை, எனக்கு கோல்ட் கேஸ் தானே டாக்டர் டானாவை குத்தி கொண்டான், அதனால் நீ எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிட்டா இருக்க. இல்லை உங்களுக்கு இன்னும் புரியல, நான் தானே உங்களை வந்து 7 டெட்லி சின்ஸ் ஆளுங்களை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட உங்களை நான் தானே இங்கே டால்மரி வில்லேஜ் கூட்டிகிட்டு வந்தேன், உங்களுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இவர் என்ன உயிரோடு இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. எலிசபெத் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு தடவை வேணால் வாக்கு கொடுக்குறேன், எத்தனை தலை போனாலுமே சரி, என் தலை போனாலுமே சரி, என் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த 7 டெட்லி சின்ஸை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஹோலிக் நைட்லையுமே போட்டு தள்ளாமல் நான் இங்கேருந்து என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத் மேலே சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன் டீம்மேட்ஸில் ஒருத்தங்களுக்கு கூட திடீர்னு அவங்க ஒரு நாள் உங்க கூட பயணம் செய்ய முடியாத காரணம் எல்லாமே வரும், அந்த காரணத்தினால அவங்க உனக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க, அந்த வாக்கை நீ காப்பாற்றணும், அந்த வாக்கு காப்பாற்றுற மூலமாக தான் அவங்க உன் மூலம் உயிர் வாழ்வாங்க, அண்டு நீ சாகிற வரைக்கும் அந்த வாக்கு உயிரோட தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கால்ஜ் வந்து குதிரையிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான்ல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த டால்மரி வில்லேஜ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான், பேஸ்டேட் என்ஜினுக்கு பக்கத்தில் வந்துட்டான். எப்பா ஜஸ்ட் மிஸ் நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன், அவனோட ஸ்வாட் இவ்வளோ சக்தி வந்ததாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால்கேஸ் பேசிகிட்டே இருக்கிறான். இவங்களை நம்பி போனவர் நான் செத்துரு போயினார் அப்படின்னு கால்கேஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 7 டெட்லி சின்ஸோட கேப்டன் மெலிதாஸும் ஹாக்கும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே நான் அந்த பேஸ்டேட் என்ஜினுக்கு தனியாக போகிறது நல்லதான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் எடுத்துகிட்டே இருக்குது. ஆமாம் கன்ஃபார்மாக எனக்கு எலிசபெத்தும் இல்லாத காரணத்தால் நம்மளால ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு எலிசபெத் இப்படி ஓடி வந்து அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஸ்வாட் வைக்கிற அந்த பேக் வந்து நான் சரி பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு திரும்பி கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படின்னு சரி வாங்க நாமளும் போய் பேஸ்டேட் என்ஜினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. நீ எதுக்குமா வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் இப்போ தானே சொன்னீங்க
நான் ஒரு ஹோலிக் நைட்டாக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலுமே நான் ஒரு சாதாரண மனுஷி, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதனால் நானும் இங்கே போராட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சரி, நான் செத்தாலுமே என் வாக்கு உன் மூலமாக உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது மெலியதாஸ் குறுக்க பேசிகிட்டே இருக்கிறான். சரி எலிசபெத், நான் செத்து போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் எடுத்துகிட்டே இருக்கும்போது, கவலைப்படாத குழுப்படுத்த பண்ணி, நீ செத்ததுக்கப்புறம் உன் கறியை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், முழுசாக சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு ரொம்பவே நல்லா தான் போச்சு. டேய் நீ என் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வந்து கிடல் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் மெலியதாஸுமே பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். எலிசபெத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இங்கே மெலியதாஸுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டே இருக்கிறா. முன்னாடி டப்புன்னு யாரை கால வைக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயிண்ட் மாதிரி இருக்கிற டியானே தான். டியான் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் வந்து டியான் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேப்டன் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் தானே, நீங்கள் ஏன் இப்படி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டியானுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. நான் என்ன இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானே பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவள் கண்ணில் இல்யூஷன் மாதிரி வந்துட்டு இருக்குது. அந்த இல்யூஷன் போனதுக்கப்புறம் ஹோலிக் நைட் ரூயின் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். நீ ஒரு ஹோலிக் நைட் தானே, என் கேப்டன் எங்கே போனாங்க, அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் அந்த ஹாக் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியான் பேசிகிட்டே இருக்கிறா. நான் அவங்களை எப்போவோ எனக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன், அவங்க 2 பேருமே என்கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூயின் பேசிகிட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூயின் வந்து ஒரு குத்துறா. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மெலியதாஸை தான் போட்டு வெளுன்னு எழுத்துட்டே இருக்கிறா டியான் உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ உன் கேப்டன் போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது, ஹோலிக் நைட் ரூயின் மரியாதையே என் கேப்டனை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இல்யூஷனில் மாட்டிட்டு இருக்கிற டியானோட கண்ணை பார்க்குறாங்க மெலியதாஸ். அவன் கண்ணை பாரு, அவள் ஏதோ இல்யூஷனில் மாட்டிட்டு இருக்காளாட்டு இருக்குது, அப்படின்னா நமக்கு தப்பிக்கிற தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெறிக்க வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஓட டியானை விடுவாளா, ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறாள். ஸோ அதனால் அவங்க வேகமாக போயிட்டே இருக்கும்போது பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டே இருக்கிறா. காற்றுல எலிசபெத்தோட பேண்டிஸ் பறக்க இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளே ஆடு வச்சுட்டு இருக்கிற 2 ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி பையன் அவங்களோட அப்பாவுமே, அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா எப்படியோ டியான் கிட்ட தப்பிச்சு ஒரு பள்ளத்தில் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவள் இல்யூஷனில் இருக்கிறான்னு நினைக்கிறேன், அவளுக்கு நம்ம அடையாளமே தெரியல, உங்களுக்கு கூட அடையாளம் தெரியல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது, வேறு வழி இல்லை, நான் போய் அவகிட்ட ஏதாவது கேட்டு தான் ஆகணும். சரி நீ கொஞ்சம் நேரம் இந்த பொண்ணை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டான். அக்கா நாங்கள் எல்லாம் செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கிட்ட அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்க, கவலைப்படாத நம்ம எல்லாருமே அவர் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. சரி நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்களாம் இங்கே ஆடு மேய்க்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்குது. ஸோ மெலியதாஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டியான் அட்டாக் பண்ண போயிட்டே இருக்க, அவருக்குமே பார்த்தீங்கன்னா சில இல்யூஷன் மாதிரி வந்துட்டே இருக்குது. யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோலிக் நைட் ரூயின் தான் அங்கேயும் இருக்கிறான். ஐயோ எனக்கு தெரிஞ்ச மெலியதாஸுமே அந்த இல்யூஷனில் மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன், அவள் இப்போ டியான் கிட்ட பேசல, அந்த ஹோலிக் நைட் ரூயின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் பேசிகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன, இல்யூஷனை மாட்ட 2 பேரும் அவங்கள எதிரின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ மெலியதாஸை தூக்கி போட்டுட்டு எட்டி ஒரு உதைப்பா பாருங்க டியானே, அப்படியே வேறு லெவலாக இருக்கும். எபிசோடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சியாகவே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பாறை எல்லாத்தையுமே எடுத்து அவச ஓட மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருக்க, ஒரே குத்து மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு விழுகிறான். வாவ், நான் பிளான் பண்ணது எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிக் நைட் ஃப்ரெஷ்ஷி வந்து பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே கந்தரகோலமாக ஆகி புகை மண்டலமாக இருக்குது. சீன் கட் பண்ணால் இங்கே பேஸ்டர்ஜான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஜெரிகோசான உங்களோட ட்ரெஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஜெரிகோ ஒரு ப்ரா அப்புறம் பேண்டிஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கிறா. என்னடா இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க, மரியாதை போய் எனக்கு ட்ரெஸ்ஸு ஷீல்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரிகோ வந்து கத்திட்டே இருக்கிறா. அவளோட பூப்ஸ் பார்த்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்த ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ தானே இங்கே இருக்கிற ஹோலிக் நைட் ஒன்று, நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறக்கு கொஞ்சம் கூட உனக்கு தகுதியில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து இங்கே கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸுமே கழட்டி போட்டுட்டு இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான். ஸோ இங்கே ஜெரிக்காவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இவளோட ட்ரெஸ் கூட எனக்கு பத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட ட்ரெஸ்ஸையுமே தூக்கி போட்டுட்டு பேன் வந்து டென்ஷனாக கிளம்பிட்டே இருக்கிறான். அண்ட் பேனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோலிக் நைட் ஜேடு பார்த்தீங்கன்னா இங்கே குறுக்க வந்துக்கிட்டே இருக்கிறான். என்ன அது யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களா, என்ன யாராவது பிடிக்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ எனக்கு ஒன்று கொடுற தவிர வேறு வழியே இல்லை, இனிமேல் எங்களுக்கு தேவையுமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த 7 Deadly Sins-ல் 2 பேரை போட்டு தள்ளுறதுக்கு டால்மெரி வில்லேஜுக்கு ஃப்ரெஸியாவும் கோல்கேஸும் போயிருக்கிறாங்க. உன்னை நானே இங்கே போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னை போட்டு தள்ளுறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை சித்திரவதை பண்ணது யார் நினச்சிட்டு இருக்கிற, அது நான் தான், என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேடு பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு நீ கொள்றன்னு ஆசையெல்லாம் இருக்குதா, சரி அப்படின்னு உன் கனவு எல்லாமே நினைவாகட்டும், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டே இருக்கிறான். ஸோ அதெல்லாமே கருத்தில் வச்சுக்காம
ஜேடு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடு எடுத்து இங்கே பேனோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா குத்திடுறான். ஸோ பேனுமே பார்த்தீங்கன்னா இங்கே சுயநினைவு இழக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்கிறான். ஏன்னா எப்பேற்பட்ட கத்தியுமே நம்மளால கொல்ல முடியாதுல்ல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது. ஸோ பேனோட சக்தி என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அதாவது இங்கே டியானே அப்புறம் மெலிதாஸ் 2 பேருமே வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹோலிக் நைட் ரோயின் கிட்ட இவங்க எப்படி இவங்களோட பாச்சா பழிக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 2 எபிசோட்ஸ் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு டைம் இருந்தால் நான் கன்ஃபார்மாக போடுவேன். நீங்கள் என்ன பண்ண வேணும்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு கொடுக்க வேணும். அதாவது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க 55% இருக்கிறீங்க சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேலைக்கு என் மனசு பார்த்தீங்கன்னா குழுக்குள்னு இருக்கும். சரி, உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.